கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சகரியா 4:8. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனையில் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். இந்த வார்த்தையை நீங்கள் வருகிற மாதத்துக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே போட்டிருக்கு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அஸ்திபாரம் போட்ட கைகளே ஆலயத்தை முடித்து தீர்க்கும். ஆமேன். அதாவது செருபாபேலின் கைகளை கொண்டு ஆலயத்தை கட்ட துவங்கின கர்த்தர் செருபாபேலின் கைகளை கொண்டே அதை முடித்தார். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன துவங்கினாரோ அதை உங்களை கொண்டே முடிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்கினார், அதை என்னை கொண்டே முடிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன். அதை வாசிப்போம். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா அதை செய்து முடிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படி நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அங்கே போட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அவங்க எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் எதை துவக்கினாரோ அதை கர்த்தரே முடித்தார். அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர் கர்த்தர் தான், அதை முடித்தவரும் கர்த்தர் தான். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உயர்த்துவார்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நான் சொல்ல, அந்த விசுவாசத்தை இயேசு தான் உங்களுக்குள்ள உண்டாக்குனார். ஆமேன். அவருடைய வார்த்தை தான் உண்டாக்குச்சு. அந்த விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். பிள்ளைக்காக விசுவாசிக்கலாம், ஆலயம் கட்ட வேண்டும் என்று விசுவாசம், வீட்டை கட்டணும் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் யார்? இயேசுவா இருக்கிறாரு. அந்த தரிசனத்தை கொடுத்தவர், அந்த திட்டத்தை கொடுத்தவர், ஆரம்பிக்கிறவர், துவக்கிறவர் இயேசுவா இருக்கிறாரு. அது அவரே முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தால் ஜெயித்தவங்களுடைய பட்டியலை பார்க்கலாம். விசுவாச வீரர்கள், செயல் வீரர்கள். கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை செய்து முடித்திருக்கிறார். அது நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை உண்டாக்குனவர் இயேசு தான், அதை நிறைவேற்றினவரும் அவரே தான். அதை நம்ம முன் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு வரும்போது இங்கே போட்டிருக்கு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் இருக்க. இவ்வளோ சாட்சி இருக்கு பாருங்க, இவ்வளோ டெஸ்டிமோனிஸ் இருக்குது. இவங்க வாழ்க்கையெல்லாம் விசுவாசத்தை துவக்கினவர் முடித்திருக்கிறார். அவங்க கொண்டு துவங்கின ஒரு காரியத்தை அவங்களை கொண்டே முடித்திருக்கிறார். இப்படி சூழ்ந்திருக்க நமக்கு ஆலோசனை கொடுக்க வர்றார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? முதலாவது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமான யாவற்றையும் என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அதை செய்யணும். ஆனால் பாரமான யாவற்றையும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஒரு ஓட்டத்தில் ஓடுறாங்க, அவங்க எதையும் சுமந்து கொண்டு ஓட மாட்டாங்க. ஒரு அத்லெட் இருக்கார் அப்படின்னா நிறைய சுமந்து கொண்டு ஓட மாட்டார். அப்படி போனால் அந்த டெஸ்டினி ரீச் பண்ண முடியாது. அப்போ சிலருக்கு சில பாரமான காரியம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப கவலைப்படுற ஆளாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நெருங்குவதற்கு, அவருடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் பாரமான ஏதாவது இருக்குதா? ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் ஒரு வெயிட்டை நான் வச்சுருக்கிறேன், சுமந்துக்கிட்டு தெரியுறேன். நீங்கள் ஒரு வெயிட்டை சுமந்துக்கிட்டு தெரியுறீங்க. அது என்ன செய்யுது? உங்கள் ஓட்டத்தை தடை செய்யுது. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தேவனை இன்னும் கெட்டி சேர விடாமல், அவரை வைத்த நோக்கத்தை செய்து முடிக்க விடாமல், அந்த ஓட்டத்தில் ஓட விடாமல், ஏதோ ஒரு காரியம் பாரமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சில பாவமாக கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? தள்ளி விட்டு. வாசிப்போம், அங்கே போட்டிருக்குது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற. அப்போ துவக்கி முடிப்பதற்கு மத்தியில் நம்மை நடத்துகிறவர். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினாரே அவரை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்.
இப்போ எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு ஆண்டவர். பாருங்கள், இன்னைக்கு இந்த வருஷத்தோட 6 மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்த 6 மாதம் ஆரம்பிக்குது. இப்போ ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு, இயேசுவை நோக்கிப்பார். மற்றதெல்லாம் தள்ளிவிட்டு என்ன பண்ணு, இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2 பார்ட்டாக நான் பேசுவேன். இதை இனி வர்ற 6 மாதங்களில், இந்த வருஷத்தில் என் கவனத்தை சிதற விடாமல் நான் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு கேட்டால், இயேசுவை நோக்கி பார்க்க போகிறேன். அவர் நோக்கி பார்த்துட்டு ஓட போகிறேன். அவரை பற்றி போட்டிருக்கு அடுத்தும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எப்படி பிதாவாகிய தேவன் தமக்கு நிர்ணயத்தை திட்டத்தை செஞ்சு முடிச்சாருன்னு கேட்டால், ரொம்ப ஈஸியாக செய்யலை. அந்த பாதையில் அவர் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, சிலுவையை சகிக்க வேண்டியதாக இருந்தது, அவமானப்பட வேண்டியது இருந்தது, நிர்வாணமாக தொங்குனார். ஈஸி இல்லை அந்த திட்டம் அவருக்கு ஆனால் அவர் அந்த அவமானத்தை எண்ணாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எதை ஃபோக்கஸ் பண்ணார், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ணார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தொங்கும்போது ரத்தம் வழிந்து கொண்டிருக்குது, ஜீவனை விட போகிறாரு. பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், கல்லந்தான் அவன், இது வரைக்கும் பைபிள் வார்த்தை போதனை எதுவும் கோயில் ஒன்றுமே தெரியாது, வாழ்க்கை முழுவதும் தீமை தான் செஞ்சுருக்கான். ஆனால் எங்கே போய் மனம் மாறிட்டான், சிலுவையில் மனம் மாறிட்டான். பக்கத்தில் யார் தொங்குறா பாருங்க. ஒரு செகண்ட் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்குறான், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இயேசு அதைத்தான் பார்த்தார். ஆஹா, நான் ரத்தம் செஞ்சனா என்ன செய்யப்படுவார், ஒருத்தர் ரசிக்கப்படுவான்னு பார்த்தார். ஏராளமான ஜனக்கூட்டம் ரசிக்கப்பட போகிறது அப்படின்னு பார்த்தார். அதை பார்த்து அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்து இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு, பிதாவின் வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாரோ அதை அவரை கொண்டே செய்து முடித்தார். அவரை மாதிரி ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நமக்கு இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் தான் என் ரோல் மாடல். பிரைஸ் தி லார்ட். நான் அவரை தான் பார்க்க போகிறேன். நான் பார்க்க வேண்டிய நபர் யாருன்னு கேட்டால் இயேசு. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுவோம் பாருங்க. சொல்லுவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். மேகம் ஒன்று இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தா கூட, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேன் இருந்தா கூட, இவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் துவங்கின காரியத்தை செஞ்சு முடிச்சிருந்தா கூட, அதை பார்க்க போகிறேன். இப்போ உதாரணத்தை காண்பிக்க போகிறேன். இருந்தால் கூட நீங்கள் யாரை பார்க்கணும், அதை குறித்து நான் அடுத்த போதனைகள் எடுக்கிறேன். எதுக்குன்னா, இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏன் பார்க்கணும், ஏன் இயேசுவை நோக்கி பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றத என்ன செய்கிறேன், அடுத்து போதிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்குள்ளாக பதிக்க விரும்புகிறேன். வேதம் முழுவதும் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு துவங்கியதை உங்களை கொண்டே முடிப்பார். அங்கே போட்டு மாதிரி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை பார்க்க போகிறோம். முதல்ல எங்கே பார்க்குறோம், சகரியா 4:8. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். யாருடைய வார்த்தை அது? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எத்தனை பேர் வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கிறீங்க? நீங்கள் இந்த ஆலயத்துக்கு விதைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுற ஒரு தரிசனம் உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்படி பல விசுவாசத்தை உங்களுக்குள்ள இயேசு தம்முடைய வார்த்தை மூலம் உங்களுக்குள்ள பதிச்சிருக்கலாம். எங்கே போனாலும் கத்து நாமத்தின் மகிமைக்காக நான் தலையாக இருக்குன்னு நீங்கள் ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதை யார் துவக்கி இருக்கிறா? இயேசு துவக்கினார். இயேசுவே அதை முடிக்கிறவராக இருக்கிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். முடிஞ்சிச்சா முடியலான்னு பார்க்கலாமா? சரியா? அங்கே வாசிப்போம். எஸ்றா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம்
3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால, பாகாலை தேடுறதுனால இடிக்கப்பட்டு போன ஆலயம் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் அங்கிருந்து கர்த்தர் தயவு செஞ்சு சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்கள் இந்த தேசத்துக்கு வந்து அலங்கத்தை கட்டி ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து அதில் தடை உண்டானா கூட மறுபடியும் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வைத்தார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளை அதை முடித்து தீர்க்கும் என்று சொன்னது போலவே இங்கே போட்டிருக்க அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பிரதேசத்தை என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அதே எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினால். எப்பயுமே ஒரு ராஜாக்கள் இருந்தாங்கன்னா கூட யார் இருப்பா? அந்த தேசத்தில் தீர்க்கதரிசி இருப்பாங்க. எசேக்கியா ராஜா இருக்கும்போது யார் தீர்க்கதரிசியா இருந்தா? ஏசாயா இருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா செருபாபேல் ஒரு கிங் மாதிரி ஒரு பிரதிநிதி. அந்த செருபாபேலுக்கு காலத்தில் யார் இருந்தாங்க கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஆகாய் சகரியா இவங்க இருந்தாங்க. நீங்கள் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அவங்க 2 பேரும் படிச்சிருப்பாங்க. ஆலயத்தை கட்டாமல் விட்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஆகாய் தீர்க்கதரிசி என்ன செய்வார்? தீர்க்கதரிசி தான் உரைப்பார். நீங்கள் என்ன செய்யுங்க? மலை மேலே ஏறுங்க, மரத்தை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தர் மேலே பிரியமாக இருக்காருன்னு சொல்லி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சகரியா சொன்னார். இப்போ தான் நான் வாசித்தேன் உங்களுக்கு. கர்த்தர் வார்த்தை என்னவென்றால், செருபாபேலின் கைகள் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே முடித்து தீர்க்கும். சோர்ந்து போய் கிடக்கும்போது என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்படி வர 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 என்ன நடக்குது பாருங்களேன். வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, ஆகாயும் சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. வாசிப்போம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஸ்தா என்பவருடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். எல்லா ராஜாக்கள் காலத்திலேயும் உண்டான தடையெல்லாம் தாண்டி தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் தரிசனமும் நிறைவேறும் இயேசு நாமத்தினால. நீங்கள் சுகத்துக்காக விசுவாசிக்கலாம், வீடு கட்டப்பட வேண்டும் நீங்கள் விசுவாசிக்கலாம், பிள்ளைக்காக நீங்கள் விசுவாசிக்கலாம், உயர்வுக்காக விசுவாசிக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை நோக்கி கர்த்தர் வார்த்தை வருகிறது. அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், உங்கள் காரியம் கைகூடி வரும். ஆமேன். அவருடைய காரியம் கைகூடி வந்தது, ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. எந்த சூழ்நிலை சொல்கிறாரு? பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைஞ்சிருக்குது. அந்த சூழ்நிலையில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் தமக்கு முன்பாக நீதிமானாக பார்க்கிறார். அவங்க மாத்திரம் தான் கர்த்தரை தேடுறாங்க. நோவா மாத்திரம் தான் கர்த்தரை தேடுறாரு. அப்போ அவர் மூலமாக ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார். நீ என்ன செய், கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லுவார். அந்த காலத்தில் மழை கூட இல்லை, மழை பெய்யலை, இவ்வளவு தண்ணி எங்கே வரப்போகுது? ஒரு காட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணும்? மரத்தை வெட்டிட்டு வந்து பேழையை உண்டு பண்ணணும். நீங்கள் நோவா படம் பார்த்தீங்கன்னான்னு தெரியல, அவர் எங்கேயோ மரத்தை வெட்டிட்டு வந்து தனியாக இடத்துல வச்சு பேழையை உண்டாக்கலை. அந்த இடமே எப்படி இருந்துச்சான்? காடு மாதிரி இருந்துச்சு. அவர் அதுலேயே அஸ்திபாரமாக மரத்தை வெட்டி அப்படியே அதில் பில்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமான காரியம், கப்பல் கட்டுறது, பேழையை கட்டுறதுன்றது. பேழைனா கப்பல். அந்த விசுவாசத்தை அவர்களுக்கு துவக்குறாரு. அதை வாசிப்போமே. இப்போ என்ன நடந்துச்சுன்னு வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தர் நோவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். பாருங்க, நோவா மாத்திரம் பேழையை கட்டலைன்னா நாமெல்லாம் இருந்திருக்கவே மாட்டோம். நோவா கிட்ட கொடுத்த திட்டத்தை நோவா செய்யலை அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு திட்டத்தை துவக்கி அவர் கையால் அதை முடிக்கப்படலை அப்படின்னா, இன்னைக்கு அடுத்து நாம என்ன செய்ய மாட்டோம்? இருந்திருக்க மாட்டோம். அந்த 8 பேர் என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டாங்க. அந்த நோவா மூலமாக தான் அடுத்த சந்ததி உண்டாச்சு. அப்போ எவ்வளவு கர்த்தர் வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமேன். நம்மை நோக்கி பர்டிகுலர் நம்ம இடத்துல ஒரு கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார் அப்படின்னா நம்ம மூலமாக ஒரு பெரிய திட்டத்தை செய்ய போகிறார். ஆமேன். சாதாரண நினைக்க கூட. நான் சில பேர் காண்பிக்கிறேன், செஞ்சு முடிச்சவங்களையும் காண்பிக்கிறேன், செய்ய தவறுகளையும் காண்பிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்வேன் கர்த்தர் திட்டமிட்டார்னா உன்னை கொண்டு தான் செய்து முடிப்பேன் என்பதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். சரி, அடுத்து நம்ம அப்படியே ஆபிரகாம் இடத்துல போவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1-2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுற வார்த்தையை கொடுக்காரு. ஒரு விசுவாசத்தை துவக்கி விடுறாரு. நான் கேட்குறேன், அப்போதைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்துச்சா? இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனால் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சில இடத்துல போட்டிருக்கு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆஸ்வதிக்கப்படும். என்ன நோக்கம்? ஆபிரகாம் மூலமா யார் வரணும்? இயேசு வரணும். அந்த உன் சந்ததி யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. இயேசு வந்தாரா? நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்க ஒவ்வொரு ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்து நட்சத்திரங்களாக பிள்ளைகளை உண்டாக்குனாரு பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆளு? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக ஒருவன். அவன்கிட்ட போய் சொல்லுவாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும். உனக்கு பிள்ளை இருக்கும், ஈசாக்கு பிறப்பான், யாக்கோபு வருவான், 12 கோத்திரம் வரும். அந்த ஒரு கோத்திரத்தில் யார் வருவா? இயேசு வருவாரு. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள யாவரும் அவருக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட போறாங்க. ஆனா ஆரம்பம் யாருன்னு கேட்டா ஆபிரகாம். பூமியின் வம்சங்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்ன மாதிரி செஞ்சாரா? இப்ப நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, வேற யாரும் சந்ததி கிடையாது. ஆபிரகாம் சந்ததியா தான் வைக்கன்னு கர்த்தர் பிளான் பண்ணாரு, அதை செய்து முடித்தார். ஒரு காரியத்தை நான் போன வாரம் தான் அறிந்து கொண்டேன் பாருங்க. அதுக்கு ஆதாரம் இல்லை, வேத வல்லுநர்கள் அதை சொல்றாங்க. கர்த்தர் ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாக யார் அழைச்சார் தெரியுமா? அவங்க அப்பா தேராகு அழைச்சாராம். முத அழைக்கப்பட்டது யாரு? தேராகுவான். பாருங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அது முந்தின அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 31ஆம் வசனம், தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு, வாசிப்போம், அவருடனே ஊர் என்கிற கல்தேயுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு யார் அழைச்சாராம்? தேராக அழைச்சாரு. எங்க போய்கிட்டு இருந்தார்? கானானுக்கு போறவரு வழியில் என்ன பண்ணிட்டாரு? தங்கிட்டார். 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு, கானானை விட இந்த ஆரான் எப்படி இருந்துச்சா? ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. அப்பாடா செட்டில் ஆயிட்டு உட்காந்துட்டாராம். கர்த்தர் வார்த்தையை விட எது முக்கியமா இருந்துச்சு? கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டாரு. போகலன்னு சொல்றாங்க ஒண்ணு. இன்னொரு காரணம் சொல்றாங்க, அவரு ஏன் ஜனம், ஏன் உறவு, ஏன் கூட்டம், இதை விட்டு போறதா அப்படி சொல்லிட்டு கூட இருந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 காரணம் சொல்றாங்க. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிற இடத்த போக சொல்றாரு. செழிப்பு வேணான்னு சொல்ல, ஆனா அதே செழிப்பு இவருக்கு என்னவாயிருச்சு? அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஆக்கிருச்சு. அல்லது உறவுகள் என்ன செய்யிருச்சு? அவரை எதற்காக தேவன் அழைச்சாரோ அதை செய்யவிட அப்படி தடுத்துருச்சு. கர்த்தர் தேராவுக்கு அடுத்தபடி யாரை சூஸ் பண்றாரு பாருங்க. எப்பயுமே கர்த்தர் அதில் உறுதியா இருக்காரு. அவங்களை காண்பிக்க போறேன். நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டார்னா நம்ம கொண்டு தான் செய்வார். ஒருவேளை பை சான்ஸ் மிஸ் ஆன ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, நான் காண்பிக்கிறேன் பைபிளில். அப்படி மிஸ் ஆனா கூட அவர் வேற ஆளை சூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, அப்படி சூஸ் பண்ணும்போது கூட அவர் உறுதியாக சொல்லுவார், என் பிளான் அவங்களே கிடையாது, யார் தான்? நீ தான். அது திட்டமாக சொல்லுவார். பிளான் பியே கிடையாது என்கிட்ட. ஆக்சுவலாக இதில் 2 பேர் சம்மந்தப்பட்டதுனால எனக்கு பிளான் ஏ தான். ஆனால் இதில் மனுஷன் சம்மந்தப்பட்டதுனால அவன் ஒத்துழைக்காதனால வேற வழி இல்லாமல் தேவன் பிளான் பிக்கு தள்ளப்படுகிறார். அவ்வளவுதானே தவிர மற்றபடி மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்கு தேவன் என்ன சொல்லி அழைத்தாரோ அதை அவர்களை கொண்டே செய்து முடித்தார். திட்டங்கள் நிறைவேறுன்றது விளையாட்டு கிடையாது. முதல்ல கர்த்தர் அல்ல, அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அழைச்சதை நிறைவேற்ற உறுதியா இருக்காரு. இப்ப இதுல கூட இருக்கிறது இன்னொரு மனுஷன் வேற இருக்கான் பாருங்க. அவனு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேராக ஒத்துழைப்பு கொடுக்கல, கர்த்தர் யாரை சூஸ் பண்ணிட்டாரு? தேராக விட பெஸ்ட் யாரு இப்ப? ஏன்னா தேராக கூட பிள்ளை இருந்துச்சு, ஆபிரகாம் பிள்ளை இல்லை. பெரிய அற்புதம் செஞ்சுட்டார் ஆண்டவர். 100 வயசு பிள்ளையை கொடுத்துட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா
யாத்திரா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அடுத்த சாட்சி வந்து மோசே. நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். யாரை பற்றி போட்டிருக்கு? மோசையை பற்றி போட்டிருக்கு இல்லையா? செஞ்சாரா செய்யலையா? நல்லா இன்னொன்று கவனிங்க. மோசே வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கலை. என்ன காரியம் அது சொல்லுங்க பார்ப்போம். அவர் ரீச் பண்ணல. மோசே வந்து பாலும் தேனும் ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யலை, போகலை. கர்த்தர் மோசேட்டு சொல்லும்போது எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனங்களை விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன். இப்போ கர்த்தர் மோசே பார்த்து ஒன்று சொல்லுறாரு, என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி உன்னை அனுப்ப போறேன், நீ வா. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? ஜனங்களை விடுதலையாக்கும்படி வா. அது நிறைவேற்றா நிறைவேறலையா? பைபிளில் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7:35 போட்டிருக்கு, உன்னை எங்க மேல அதிகாரியாக வைத்தவன் யார் என்று சொன்ன அந்த மோசையைத்தானே கர்த்தர் அவர்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே, நீ தான், உன்னை கொண்டு தான் நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜனங்களை அடிமைத்திலிருந்து விடுதலையாக்க போகிறேன். அந்த மோசை இவங்க ஏத்துக்கிறல. அந்த மோசையை தானே தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். கர்த்தர் டிசைட் பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரி மோசே கொண்டு தான் என்ன பண்ணார்? அணியணியாக புறப்பட பண்ணினார். பலத்த அற்புதங்களை செஞ்சார். அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் மோசே வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கலை. நீ இந்த பாலும் தேனும் ஓடுற விஷயத்தை என்ன செய்வதில்லை, பார்ப்ப காண்ப, ஆனால் என்ன செய்ய மாட்டேன், அங்கே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அந்த கண்மலையை பார்த்து பேசினார். அந்த கண்மலையை பார்த்து பேசு, தண்ணி வருனார். ஆனால் மோசேக்கு ஒரு அனுபவம். கண்மலை அடித்தா என்ன வரும், தண்ணி வரும்னு அனுபவம் இருந்தாலும் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரு? இவங்க மேலே கோவப்படுத்துறாங்க. இவங்க மேலே உள்ள கோபத்தில் போர் ஓடுன்னு கண்மலை அடித்தார். அது ரொம்ப ரொம்ப வந்து சீரியஸான மேட்ரு. சில காரியம் இயேசு சம்பந்தப்பட்ட காரியம், பின்னாடி நிறையா ஜனங்களை சம்பந்தப்பட்ட காரியம் ரொம்ப சீரியஸாக எடுப்பார் கர்த்தர். அது அந்த மாதிரி தலைவனாக இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ பிரவேசிக்க முடியாது. ஆனால் மோசையை கொண்டு தேவன் என்ன செய்வேன் சொன்னாரோ, எதற்காக அழைத்தாரோ அதை அவருடைய கையை வச்சே செய்து முடிக்க வைத்தார். என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி உன்னை அனுப்புவேன் வா. பாருங்க, கர்த்தரா செய்ய முடியாது. இந்த பூமியில் எந்த திட்டத்தையும் தேவ திட்டங்கள் ஒரு மனிதன் இல்லாமல் நிறைவேற முடியாது. தேவன் ஒரு மனிதனை கொண்டு தான் செய்கிறார். ஆக மோசையை கொண்டு தேவன் என்ன செய்ய செய்து முடித்தார், ஜனங்களை மீட்டெடுத்தார். இப்போ அடுத்து ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கார். வாசிப்போம். யாத்திரா 25ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்னா அவரை கொண்டு முடிக்கிறவராக இருக்கிறார். யாத்திரா 25:1, கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. எதுக்காக காணிக்கை கொண்டு வரணுமா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். அது ஒரு தேவனுடைய திட்டம். அது ரொம்ப முக்கியமான திட்டம். ஆசரிப்பு கூடாரம் தானே, கட்டினா என்ன கட்டாட்டி என்ன அப்படின்னு மோசே வந்து கண்டுக்கிறாமல் விட்டுட்டாரு. அதை உள்வாங்கலை, அதை பெருசாக எடுக்கலை. அப்படிலாம் வச்சா நீங்கள் என்ன ஆக நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆசரிப்பு கூடாரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, வாசம் பண்ண போகிறாரு. அது மாதிரியாக இருக்குது. அது பல காரியங்கள் என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. அங்கே தான் வந்து ஜனங்க என்ன செய்ய பலியிட போகிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து சும்மா என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லார் அப்படின்னா உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். சாதாரணமாக எடுக்க முடியாது. 25ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை வாசிங்களேன். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுக்குறாரு. நான் உனக்கு என்ன சொன்ன அதே மாதிரி செய்கின்றார், எச்சரிக்கையா இருந்தார். சரியா? இப்போ முடிச்சாரா எல்லாரும் பார்க்கலாம். வாசிப்போம். யாத்திரா 40ஆம் அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எல்லா அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. அந்த பலிபீடம், அந்த தண்ணீர் தொட்டி, அந்த குத்து விளக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுவாங்க. எது முதல்ல இருக்கணும், எது ரெண்டாவது இருக்கணும், அப்படி அசம்பிள் பண்ணிட்டே வராங்க. அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாராம், செஞ்சுட்டே வராராம். அதான் போட்டிருக்கு 33ஆம் வசனத்தை பின்பகுதி, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஜனங்களை விடுதலையாக்கும்படி உன்னை அனுப்புவேன் வா அப்படின்னு சொன்னா விடுதலையாக்கும்படி வச்சாரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் வான்னு கூப்பிடுறாரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தான். அப்போ போட்டுருக்கு 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, யார் யாரெல்லாம் எழுப்பணுமோ, எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சும்மா முடிக்க முடியாது.
மாதிரியை கொடுக்குறாரு, ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, ஜனங்கள் இருதயத்தில் ஏவுறாரு, அதில் வேலை செய்யும்படி ஆட்களுக்குள்ள ஆவியை நிரப்புறாரு. ரொம்ப டீட்டெயிலாக வேலை பார்க்குறாரு கர்த்தர். அதுக்கு ஒருத்தர் அழைக்கிறாரு, அது அவன் தான் செய்யணும், அவனை கொண்டு செய்து முடித்தார். உங்கள் எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது உங்களை கொண்டு செய்து முடிப்பார்? நாமே எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்குன்னு, உங்களுக்குள்ள என்ன ஆசை விருப்பத்தை கர்த்தர் பேசியிருக்காரு எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி தான் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுற ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கலாம். லட்சங்களையும் கோடிகளையும் விதைக்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கலாம். இருக்கார்ல ஐயா மோகன் சி லாசரஸ் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு 2 இடங்களில் இடத்த வாங்கியிருக்கிறாங்க. 2 இடத்துலையுமே ஒரே ஒருத்தர் தான் பணம் கொடுத்தாராம், 100 ஏக்கர். 2 இடங்கள்லையுமே இடத்த வாங்குற எத்தனை பேர் கொடுத்தாங்க பணம்? ஒரே ஒருத்தர் தான் அவ்வளோ பெரிய 100 ஏக்கரை வாங்கி கையில் கொடுத்தாராம். ஒரு ஆள், ஒரு கோரேஸ். அதான் தரிசனம். இது இருக்கும்போது தான் பாருங்கள் தேவனுடைய அபிஷேகம். அதனால தான் இது வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் நோக்கம் சரியாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, தூதர்கள் அவனுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவர் சும்மா இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசை இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். இருதயம் சரியாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த 100 ஏக்கரில் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? பிளாட்டு போட்டு விற்கலாம் இல்லை? இன்னைக்கு அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, செய்தி கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பின் திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஆசைப்படுங்க. அப்படி எந்த தரிசனம் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது வந்தாலும் கர்த்தரே உங்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னா நான் சொல்கிறேன் உங்களை கொண்டு முடிப்பார். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சி. அடுத்த சாட்சி யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்ன விசுவாசத்தை துவக்கிறாரு பார்க்கலாமா? பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசேட்ட போய் சொல்லும் போது சொன்ன காரியம் வேற, யோசுவா கிட்ட சொல்ற காரியம் வேற. மோசேட்ட என்ன சொல்றாரு, ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, விடுதலையாக்கும்படி உன்னை அனுப்புவேன், வா, எனக்கு ஏன் சார்பட நீ பார்வோனுக்கு முன்பாக நின்று பேசணும்னு சொல்றாரு. யோசுவா கிட்ட எப்படி பேசாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு நீ என்ன செய்வ, பங்கிடுவாய். அது சாதாரண வேலை கிடையாதுங்க. பெரிய தடைகளை தாண்டணும், யோர்தானை கடக்கணும், எரிகோவை தாண்டணும், ராஜாக்களை ஜெயிக்கணும், நிலத்தை சுதந்திரிக்கணும், சுதந்திரித்து அந்த அங்க இருக்கிற எதிரிகளை விரட்டிட்டு என்ன செய்யணும், அந்த நிலத்தை பங்கிடணும். ஒரு பெரிய தரிசனம். செஞ்சு முடிச்சாரா முடிக்கலையா? எதை மாதிரி சொல்றீங்க? நிலத்தை பங்கிடுவாய் போட்டிருக்கு இல்லையா? பங்கிட்டாரா பார்க்கலாமா? வாசிங்க யோசுவா 19ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. வாசிப்போம். இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இதுல பல காரியம் இருக்குது. போற வழியே யோர்தான் தடுத்து நிறுத்தியிருக்கலாம், எரிகோ தாண்ட விடாம நின்றுருக்கலாம், எதிரிகளால செத்து போயிருக்கலாம், நிலத்தை சுதந்திரிக்க விடாம ஆயிருந்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல. கர்த்தர் யோசுவா கிட்ட என்ன சொன்னாரோ சொன்ன மாதிரியே அந்த தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யோசுவா கிட்ட தேவன் என்ன சொன்னாரோ அதை யோசுவா கொண்டு செய்து முடித்தார். நூனின் குமாரனாய் யோசுவாவும் அந்த தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அங்க 1 ராஜாக்கள் 8:17 வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீது இருதயத்தில் இருந்தது. இது ஒரு விருப்பம் இருந்துச்சு. யாருக்குள்ள? தாவீதுக்குள்ள இருந்ததுன்னு யார் சொல்றா? சாலமோன்னு சொல்றான். தாவீதுக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருந்துச்சு. கர்த்தர் நாமத்துக்குன்னு ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணுன்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. விருப்பம் இருக்கிறதுனால அதை கர்த்தர் துவக்கணும் அர்த்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படி அர்த்தமும் கிடையாது. அந்த விசுவாசத்தை யார் துவக்கணும்? கர்த்தர் துவக்கணும். அடுத்த வருஷத்தை வாசிங்க போட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான், ஆனா ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். தாவீது கிட்ட பணம் இருக்கா இல்லையா? யார் சொல்றது? நிறைய இருக்கு. கரெக்ட், ஆமா, நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். அப்படின்னா பணம் இருந்தாலும் கட்ட முடியாது, நீ கட்ட மாட்டாய். தொடர்ந்து வாசிப்போம். என்ன போட்டிருக்குது? உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். அப்படின்னா அவன் குமாரன் என்ன செய்வான்? ஆலயத்தை.
கர்த்தர் யாரை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும் துவக்கிறாரோ அவங்கள கொண்டு செய்து முடிப்பார். தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு கர்த்தர் நாமத்துக்கண்டு ஆலயத்தை கட்டணும். ஆனால் தாவீதுல பணமும் இருந்துச்சு. ஆனால் தாவீது கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, கட்ட மாட்டாயனா கட்ட முடியாது. உன் குமாரனாகிய சாலமோன் தான் அதை கட்டுவான்னு சொன்னார்னா சாலமோன் கண்டிப்பாக கட்டி முடிப்பான். ஒருவேளை சாலமோன் சிறு பிள்ளையா கூட இருக்கலாம். ஐயோ சிறு பிள்ளையா இருக்கான் அவனே சொல்கிறான், நான் போக்குவர மரியாதை சிறு பிள்ளையா இருக்கேன்னு சொல்கிறான். பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் எப்படின்னு எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் அவன் கட்டுவான். கட்டினானா வாசிப்போம். அங்கே 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்கள்லாம் இன்றைக்கி முடிய போகுது இயேசு நாமத்தினால. ரொம்ப காலமாக முடியாத காரியங்கள்லாம் முடியும். ஒரே ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை தோக்குறவரும் அவரை நம்பணும், அவரை நோக்கி பார்க்கணும். இந்த ஆசை எனக்குள்ளே வச்சவர் அவர், இந்த தரிசனத்தை வச்சவர் அவர், அவர் தான் வார்த்தையை கொடுத்தாரு, அவர் தான் என்ன செய்யணும், அவரை நோக்கி பார்க்கணும். அடுத்த பாகத்தை அதை பார்ப்போம், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஆழமாக பதிச்சே வர்றோம், நம்மை கொண்டு தேவன் எதை செய்ய திட்டமிட்டாரோ அதை செய்து முடிக்கிறவர் இருப்பார். போகலாம். நெகேமியா 6:15 வாசிங்க. நெகேமியா 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எருசலேம் அலங்கு இடிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதை கட்ட வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் யாருக்குள்ள வந்துச்சு, நெகேமியாக்குள்ளே வந்துச்சு. அவரும் அரண்மனையில் இருக்கிறார், அங்கே ஜெபிக்கிறார். அவருக்குள்ளே அந்த விசுவாசத்தை தோக்கிட்டார் கர்த்தர். ஆனால் அன்னைக்கு அவர் கையில் ஒன்றுமே இல்லை, தரிசனம் மாத்திரம்தான் இருந்துச்சு. எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து செய்து முடித்தார். இங்கே போட்டிருக்கு எருசலேம் அலங்கம் கட்டி முடிந்ததுன்னு பார்க்குறோம். வாசிப்போம். அடுத்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுக்கு 18 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்கே அதை அழகாக போட்டிருக்கு பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், பக்கம் சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசம் தோக்குறவர் முடிக்கிறவர் அவர் என்ன சொல்லாருந்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்டர் அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க முக்கியம் கிடையாது. ஏசு என்ன சொன்னார்னு தான் ரொம்ப முக்கியம். ஏசு சொல்றாரு, பேதுரு நீ எப்படி இருக்கிற, ஒரு நாணலை போல இருக்கிற, ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கிற, நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆனால் நான் உன்னை என்ன எப்படி ஆக்குவேன், உன்னை கற்பாரை ஆக்குவேன், அதன் மீது உனக்குள்ளே என்ன கொடுத்த வெளிப்பாடு உண்டாகும். நான் யாரு என்ற வெளிப்பாடு அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த கல்லின் மேல், அந்த வெளிப்பாட்டின் கல்லின் மேல். ஆனால் நேச்சுரலாக நீ எப்படிப்பட்ட ஆள், ஒரு நாணல் போன்றவன், அங்கிட்டு இங்கிட்டு அசைகிற ஒரு ஆள், ஒரு கூழாங்கல்மா இருக்கிற ஒரு ஆள், அது மேலே எதையும் கட்ட முடியாது. ஆனால் இப்போ உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு இல்லையா, இந்த வெளிப்பாட்டு கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். பேதுரு மீன் பிடிக்கிற ஆள், ஆனால் அவருக்குள்ள வெளிப்பாட்டை தேவன் கொடுக்குறாரு. ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்லுவாருன்னு கேட்டபோது எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனோட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு பற்றின வெளிப்பாடு அவருக்கு உள்ள உண்டாகுது. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் யார் மேலே சபையை கட்டுறாரு தெரியுமா, இயேசு குறித்து வெளிப்பாடு உடைய அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் மீது தான் கர்த்தர் சபையை கட்டுறார். சபை பில்டிங்கில் கட்டப்படலை. சபை எப்படி கட்டப்பட தெரியுமா, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டின் கல்லின் மீது கட்டுகிறார். அவன் அழைக்கப்பட்டவன் இருக்கணும், அந்த அழைக்கப்பட்டவன் கண் திறக்கப்பட்டவன் இருக்கணும், இயேசு குறித்த வெளிப்பாட்டுடையவன் இருக்கணும். அதன் மீது தான் சபை கட்டப்படுது. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, யாரும் தடுக்க முடியாது. முதல் சபை யார் மேலே உண்டாக போகுது, பேதுரு மூலமா. சொன்னாரா, செஞ்சு முடிச்சாரா முடிக்கலையா, முடிச்சார். வாசிப்போமாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 41ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை எங்கே வாசிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பெந்தெக்கோஸ்தே நாள் அன்று ஆவின் அபிஷேகம் ஊட்டப்பட்டிருக்கு. அப்போ பேதுரு பேசுகிறாரு. அங்கே வாசிப்போம். 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். அன்னைக்கு தான் இனாகிரேட் பண்ணப்படுது. இது சபை. முதல்ல சபை யார் பேசினால வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர். யாருடைய வார்த்தை, பேதுரு வார்த்தை. பேதுரு தான் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேலின் சபையை நான் கட்டுவேன். பேதுரு மூலமாக தான் முதல் சபை கட்டப்பட்ட கர்த்தர் திட்டமாக இருந்தா, பேதுரு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்றால் கண்டிப்பாக அவன் மேலே கர்த்தர் சபையை கட்டுவார். கட்டிட்டார். பேதுரு பிரசங்கம் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, 3000 பேர். அதே அதிகாரத்தை கடைசி வசனத்தை வாசிங்க. அங்கே போட்டிருக்கு 47ஆம் வசனம் பின்பகுதி, ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபைன்ற வார்த்தை அங்கே தானே செய்யுது, வருது, அப்போ தான் துவங்குது. அப்போ பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள்,
பேதுரு ஒரு நாணல் போன்ற ஆளு. நாணல்னா தெரியுமா, இங்கிட்டு இங்கிட்டு ஆடும். ஆனா இப்ப அவரு இந்த ராஜ்யத்தில் சபைக்கு தூணாக்கப்பட்டிருக்கிறார், கேபாவாக்கப்பட்டிருக்கார், கற்பாரை ஆயிட்டாரு. ஏன்னு கேட்டா கர்த்தர் அவன் நோக்கி ஒரு விசுவாசத்தை துவக்கினாரு. இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு விசுவாசத்தை துவக்கிட்டாரு. அப்படின்னா அந்த மனுஷன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த மனுஷனை கொண்டு அதை கர்த்தர் முடிப்பார். துவங்கினவர் முடிப்பார். ஆனால் எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்திருக்குது, என்னை கொண்டு கர்த்தர் காரியத்தை துவங்கினாரா என்னை கொண்டே செய்து முடிப்பார்னு. கர்த்தர் துவங்கினானா முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? வீடை கட்ட துவங்கப்படும், வீடு கட்டி முடிக்கப்படும். சபை கட்டி துவங்கியாச்சு, சபை கட்டி முடிக்கப்படும். பிள்ளை பறக்குன்னு விசுவாசிக்கிறீங்க, பிள்ளை பறக்கும். திருமணம் நடக்குன்னு விசுவாசத்தை கொண்டிருக்கிறீங்க, துவக்கியிருக்காரு, திருமணத்தை கர்த்தர் நடத்துவார். கடன் இல்லாமல் வாழ்வேன்னு தீர்மானிச்சிருக்கீங்க, தரிசனம் வந்திருக்கு வார்த்தையிலேருந்து, கடன் நீங்கும் இயேசு நாமத்தில். வேலை கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, விசுவாசத்தை கொண்டிருக்கிறீங்க, வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல வேலையாக கிடைக்கும் இயேசு நாமத்தினால். ஏன்னா அவர் தோக்குறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறமா இருக்க. எல்லார் வாழ்க்கையில் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எல்லார் வாழ்க்கையிலையும் துவங்கினதை கர்த்தர் செஞ்சார், முடித்தார். அங்கே வாசிப்போம், பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இவங்க யாருன்னா பிலிப்பு பட்டணத்தார் சபையார். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. என்னைக்கு சொல்லப்பட்டுச்சோ அன்னையிலிருந்தே அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள ஒரு நற்கிரியை கர்த்தர் துவங்கிட்டார். இந்த சுவிசேஷம் என்ன செய்யணும், பிரபலமாகணும் அப்படின்னு என்ன பண்ணாங்களா, விதைக்க ஆரம்பிச்சாங்களாம். சுவிசேஷத்துக்கு பங்காளியா இருந்தாங்க இந்த பிலிப்பு பட்டணத்தார். அதான் சொல்றார், உங்கள நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. தொடங்கினவர் என்ன செய்வார், கண்டிப்பா முடிப்பார், அதன் மத்தியில் நடத்தி வருவார். ஏன்னு கேட்ட ஒரு ஆழமான வெளிப்பாடு. அவர் விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். வாசிப்போம், வெளிப்படுத்த 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, இந்த வசனத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். இடத்துல போட்டிருக்கு முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். சில இடத்துல போட்டிருக்கு இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 இடத்துல வெளிப்படுத்தல மாத்திரம் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் போட்டிருக்கு. ஆல்பா அப்படின்னா கிரேக் எழுத்துல முதல் எழுத்து, ஒமேகானா கிரேக் எழுத்துல கடைசி எழுத்து. தமிழில் ஆ ஆரம்ப எழுத்து, முடிவில் அக். ஆங்கிலத்தில் ஏ, முடிவில் ஜி. அது மாதிரி கிரேக்கத்தில் ஆரம்ப எழுத்து எது, ஆல்பா, முடிவு ஒமேகா. கதை சொல்ற, நான் ஆல்பாவாகவும் இருக்கிறேன், ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் ஆதியுமா இருக்கிறேன், அந்தவுமா இருக்கிறேன், நான் முந்தினருமா இருக்கிறேன், பிந்தினருமா இருக்கிறேன், நான் இருந்தோருமா இருக்கிறேன், இருக்கிறோமா இருக்கிறேன், வருகிறோமா இருக்கிறேன். எதை விசுவாசத்தை தோக்குறோமா இருக்கிறேன், முடிக்கிறோமா இருக்கிறேன். என்ன துவங்கணும் அதை முடிப்பேன், மத்தியில் உங்களை நடத்துவேன்.